தமிழக சட்டமன்றத்திற்கான தேர்தல் இன்று மிக நல்ல முறையில் சிறப்பாக நிறைவேறியிருக்கிறது. 234 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. வாக்காளர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் மனம் நிறைவும் நிறைந்த வாழ்த்துக்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் எழுச்சி தமிழரின் சார்பிலும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பாண்டிச்சேரி மக்களுக்கும் பாண்டிச்சேரியிலும் தமிழ்நாட்டிலும் இணைந்து பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தலில் வாக்களித்த நல்லோர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வாக்கினை பதிவினை மிக சிறப்பாக நிறைவேற்றி தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட ஆட்சியினுடைய அதிகாரத்தில் தேர்தல் கமிஷனின் அங்கீகாரத்தில் இடம்பெற்று பணியாற்றிய பல்வேறு துறை நண்பர்கள், காவல்துறையினர், பத்திரிகை நிறுவனர், ஊடகவியலாளர்கள், மிக குறிப்பாக வாக்கு இயந்திரங்களை ஏற்றி வந்தும் எடுத்து சென்றும் சிறப்பாக பணியாற்றிய ஓட்டுநர்கள், இதற்கு மத்தியில் நன்றி தெரிவிப்பதற்கு மத்தியில் ஒரு சிறிய செய்தி. கடந்த 2 முறை தேர்தல் நடைபெற்ற பொழுதும் நான் இதை குறிப்பிட்டிருக்கின்றேன். தேர்தல் கமிஷன் கவனத்தில் கொள்ள வேண்டும். வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு பல்வேறு வகையிலும் உதவி புரிபவர்கள் அந்த வாக்கு இயந்திரங்களை எடுத்து வருவது, அதற்கான கருவிகளை, அதற்கான பொருட்களை ஏற்றி வருவது, காவல்துறையினரை அழைத்து வருவது, இப்படி பல்வேறு பணிகளில் பல்வேறு மாவட்டங்களில் ஓட்டுநர்கள் பயன்படுகிறார்கள். அவர்களுக்கான ஓட்டுரிமை அளிப்பதற்கான வாய்ப்பு கிடைப்பதில்லை. அவர்களும் வாக்களிக்க வேண்டும். தபால் ஓட்டு அளிப்பதை போல் அந்தந்த பூத்துக்களில் அவர்கள் சிறப்பு அனுமதி பெற்று வாக்கினை செலுத்துவதற்கான வாய்ப்பினை இனிவரும் காலங்களில் இந்த நண்பர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள்தான் மிக கண்ணியமாக நம்முடைய வாக்கு இயந்திரங்களை எடுக்க வேண்டிய இடத்திலிருந்து எடுத்து வந்தும் திருப்பி வாக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு எங்கு கொண்டு செலுத்த வேண்டுமோ அங்கு கொண்டு செலுத்தியும் பணியாற்றுகிறார்கள். இது தமிழ்நாட்டிற்கு மாத்திரமல்ல, இந்தியா முழுவதற்கும் ஓட்டுநர்களுக்கான வாக்குரிமையை வழங்க வேண்டும். அதற்கான முயற்சியை தேர்தல் கமிஷன் செய்ய வேண்டும் என்று நான் பல முறை தேர்தல் நேரங்களில் வலியுறுத்தியிருக்கின்றேன். அதை செய்யவில்லை. இனியாவது செய்வார்கள் என்று நம்புகின்றேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எழுச்சி தமிழரின் சார்பாக இந்த செய்தியை பதிவிடுகின்றேன். அதேபோல் நன்றி தெரிவித்து வந்த நேரத்தில் குறிப்பிட்டேன். வாகன ஓட்டிகளுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். துப்புரவு பணியாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாக்கினை சேகரிப்பதற்காக பல்வேறு அரசியல் கட்சியினர் பல்வேறு பிரச்சாரங்களை, அது நல்ல முறையிலோ கெட்ட முறையிலோ அது வேறு பிரச்சாரம், அந்தந்த கட்சிகளுக்கான உரிய பிரச்சாரம் இருந்தாலும் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அனைத்து நண்பர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு வாக்குப்பதிவு நிறைவேறி இருக்கிறது. இன்னும் 10 நாட்களில் நல்லாட்சி தமிழகத்தில் மீண்டும் மலர ஏக இறைவன் எல்லா வகையிலும் பேருதவி புரிவானாக என அன்போடு அனைவருக்கும் தெரிவித்து, விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றென்றும் மக்களுக்கும் மக்களுக்கான பணிகளுக்கும் தொடர்ந்து துணை நிற்கும். அதில் அவர்கள் இவர்கள், வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்கின்ற பாகுபாடின்றி அனைவருக்குமாக செயல்படுகின்ற கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பயன்படும். வெற்றி தோல்வி என்பது அடுத்த கட்ட பிரச்சனை. மக்களுடைய நிம்மதியும் சந்தோஷமும் ஒற்றுமைத்தன்மையும் ஒருங்கிணைந்து வாழும் கொள்கையும் இந்திய ஒன்றிய மக்களிடத்தில் வர வேண்டும். அந்த வகையில் முனைப்பாக முதலாவதாக விதையாக தமிழகம் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை நாட்டு மக்களுக்கு தெரிவித்து, இந்த நேரத்தில் அனைவருக்கும் நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். நான் தேர்தல் கமிஷனுக்கு குறிப்பிட்ட அந்த ஓட்டுநர்களுக்கான
வாக்குரிமையை செலுத்துவதற்கான வாய்ப்பினை வருங்காலங்களில் நிச்சயம் வழங்க வேண்டும் என்றும் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்குப்பதிவினை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்ட அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லாட்சி மலர வேண்டும், நல்ல மாதிரியாக மக்கள் அமைதி காத்து வாழ வேண்டும் என்பதில் நமது ஏக இறைவன் பெரு உதவியாக இருக்க வேண்டும். அதேபோல் வருகின்ற 2029 விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கம் வகிக்கின்ற கூட்டணி பாராளுமன்ற தேர்தலுக்கான தேர்தலில் முழுமையான ஆதரவினை விடுதலை சிறுத்தைகளுக்கு தர வேண்டும், பானை சின்னத்திற்கு தர வேண்டும். பானை சின்னத்தோடு இணைந்து போட்டியிடுகின்ற மற்ற கட்சிகளுக்கும் வழங்க வேண்டும் என்று இப்பொழுதே வாக்காளர்களுக்கு முதலாவதாக கோரிக்கையை வைத்து அன்போடு உங்களிடமிருந்து பாசத்தோடு விடைபெறுவது. புதிய ஆட்சியில் நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்வோம் என்றும் குறிப்பிடுவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதுக்கோட்டை தொகுதி மாவட்ட துணை செயலாளர் புதுக்கோட்டை ஷாஜஹான். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.